Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம நாவல எச்சில் ஊறுற மாதிரி ஒரு பெங்காலி ஸ்வீட் பார்க்க போறோம். இதுக்கு பேரு ரசகுல்லா சாண்ட்விச்னு சொல்வாங்க. சம் சம் அப்படினு சொல்லியும் சொல்வாங்க. சோ ரொம்பவே டேஸ்டான இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் வாங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்துல 1.5 லிட்டர்ஸ் ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மிதமான தீ வச்சு ஒரே ஒரு தடவை பொங்குற மாதிரி காய்ச்சணும். கொதிக்க வைக்க தேவையில்லை. மீன் டைம் நான் வந்து சிட்ரிக் ஆசிட் 1/4 டீஸ்பூன் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் லெமன் ஜூஸ் அல்லது வினிகர் ஊற்றி நம்ம பாலை திரிக்கலாம். இப்போ பால் வந்து நல்லா இப்படி பொங்கி வந்தோடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சொல்யூஷனில் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஊற்றி ஒரு செகண்ட் கேப் விட்டுட்டு அடுத்த டீஸ்பூன் ஊற்றணும். அப்போ தான் அந்த திரிஞ்ச பாலோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும். பன்னீருக்குன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா போட்ட சொல்யூஷனையும் உள்ளே ஊற்றிட்டு ஒட்டுக்கா ஒரே பேட்சாக நீங்கள் திரித்து எடுத்துக்கலாம். பட் இதுக்கு வந்து இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லது. இப்போ நல்லா வாட்டர் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு மஸ்லின் கிளாத் போட்டு அந்த தண்ணியை வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன். அதை நீங்கள் வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதில் திரும்பி நம்ம கொஞ்சம் ஐஸ் கோல்ட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம சென்னா வந்து ட்ரை ஆக்காமல் வச்சுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஓரம் வச்சுடுங்க. மீன் டைம் நம்ம ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் ரவை 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்மளோட சேனை வந்து நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து க்ரம்பிளியாக உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் நல்லா போட்டு இதை பிசைய நல்ல ஒரு சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்ல கையை வந்து அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்ச உடனே இதில் வந்து நம்ம ரவை பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனில் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கடைகளில் இந்த மாதிரி கலரில் இருக்கும், அதனால் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக ரோல் பண்ணிக்கணும். இது வேகும் போது டபுள் ஆகுங்கிறனால நம்ம சின்ன சைஸில் இந்த மாதிரி நல்லா கிராக்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து மொத்தமாக ஒரு 17லேருந்து 18க்குள்ளார உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நல்ல ஒரு ஈரமான கிளாத்தை போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம சிரப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 500 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல பெங்காலி ஸ்வீட்னால் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் சிரப்பில் ஏலக்காய் தூள் வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி சேர்த்து நல்லா இது கொதித்து வரும்போது நம்மளோட அந்த உருட்டி வச்சுருந்த எல்லா பால்ஸையும் உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதித்து வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இன்னொரு ஒரு 10 நிமிஷம் வேகும். நம்ம வேகும் போது அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டபுள் ஆகிடும் சைஸு. இந்த மாதிரி ஸ்டேஜில் 20 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நல்லா அது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 50 ml பால், வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூவும் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். இது அப்படியே ஒரு ஓரம் வச்சுட்டு 100 கிராம் வந்து ஸ்வீட் சேர்க்காத கோவாவில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர்ட் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து அந்த குங்குமப்பூ பால் வந்து நல்லா ஊறி அந்த கலர் மாறினதுக்கப்புறம் இந்த கோவாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த குங்குமப்பூ பாலை வந்து சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங். இப்போ வந்து நம்ம இதை எப்படி பிளேட் பண்ணுற போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம நல்லா அந்த ஆறின பிறகு அப்படியே ஒரு 1 hour விட்டுருங்க. அந்த ரசகுல்லா வந்து நல்லா அந்த சிரப்லேயே ஊறி நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து எந்த அளவுக்கு நல்லா ஸ்பான்ச்சாக இருக்குது, நம்ம கை வச்சு அழுத்தினா கூட திருப்பி அதோட பொசிஷனுக்கு வந்துடுது. அதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம். நீங்கள் 2ஆக கட் பண்ணாமல் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணியும் உள்ளே ஃபில் பண்ணலாம். நிறைய கோவா ஸ்டஃப் பண்ணணுன்னா 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடையில் இந்த மாதிரி விற்பாங்க, அதனால் இந்த மாதிரி வந்து பிளேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் நட்ஸும் கொஞ்சம் தூவிக்கலாம். பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர் டெலிஷியஸ் ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.